நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வள்ளிக்கிழங்கை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கை நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் ஆவி வரும்போது இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் நம்ம வச்சு வேக வச்சுக்கலாம். கழுங்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே இது மாதிரி நம்ம மூடி விட்டு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கழுங்கு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இதை இதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கடல மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி நம்ம இதையும் சேர்த்துக்கிறோம். நம்ம வள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். மாவு நம்ம இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஸோ உங்களுக்கு ஈரப்பதம் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான பதத்தில் நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இதில் என்னென்ன நம்ம சேர்த்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கடல மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வானலில் எண்ணெய் ஊற்றிட்டோம். ஸோ எண்ணெய் சூடு ஏறணுந்தோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா போண்டா போட போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்குல ஸ்நாக்ஸ் செஞ்சோம். ஸோ இதில் வந்து வடையாகவும் செய்யலாம், போண்டாவாகவும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.